குட் மார்னிங். இனிய காலை வணக்கம். இது ஐபிசி தமிழோட பத்திரிகை கண்ணோட்டம். இதுல தினகரன், தினத்தந்தி, தினமலர் போன்ற 3 நியூஸ் பேப்பர்ல அந்தந்த ஆசிரியர் பார்க்கும் பார்வையும் எந்தெந்த நியூஸ்க்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்கன்ற விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தினகரன்ல இன்னைக்கான ஹெட்லைன், அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கோடிகளில் பேரம், சிபிஐ விசாரிக்க திமுக வழக்கு, சென்னை உயர்நீதிமன்றம் 16ஆம் தேதி விசாரணை. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி இறந்தாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சிஎம் ஆனாரு. அதுக்கப்புறம் சசிகலா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனா தன்னோட பதவியை ராஜினாமா செய்ய ரொம்ப வற்புறுத்தினாங்கன்னு பன்னீர்செல்வம் சொல்லிட்டு அதிமுகல இருந்து பிரிஞ்சிட்டாரு. இதுல நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு 122 எம்எல்ஏக்கள் ஆதரவு பெறதுக்காக அவங்கள கூவத்தூர்ல கூட்டு போய் அடைச்சு வச்சிருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 2 கோடி, 6 கோடி, 10 கோடின்ற அளவுல அப்பப்போ பணம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது வெளியில தெரிய இப்போ இது சம்பந்தமா திமுக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து தினத்தந்தியில் இன்னைக்கு என்ன ஹெட்லைன் பார்த்தோம்னா, பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சட்டசபை இன்று கூடுகிறது, அதிமுக எம்எல்ஏக்களின் பேரம் பற்றி கேள்வி எழுப்ப திமுக முடிவு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சட்டசபை கூடுது. இந்த சட்டசபையில எந்தெந்த கட்சியில இருந்து எந்தெந்த கேள்வி எழுப்பணும் அப்படின்னு நேத்தே ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இதுல திமுக சார்பில இருந்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசப்பட்டதை பத்தி இன்னைக்கு சட்டசபையில விவாதிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியான திமுக கேட்க போற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அதிமுக திக்குமுக்க ஆடணும்ன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே விஷயத்தை தான் தினமலர்லயும் ஹெட்லைனா போட்டிருக்காங்க. அதுல வேற இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இன்று கூடும் சட்டசபை கூட்டத்தில் அமளி நிச்சயம், கூவாத்தூர் பேரம் பிரச்சனையை கிளப்ப திமுக முடிவு, இன்னும் 24 நாட்களுக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது, ஜிஎஸ்டி உட்பட முக்கிய மசோதாக்களும் நிறைவேறும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாம எடுத்திருக்க 3 பேப்பர்லயுமே அடுத்த முக்கியமான விஷயம் எம்எல்ஏ சரவணனோட வீடியோ காட்சிகள். ஆனா இது பத்தி எம்எல்ஏ சரவணன் என்ன சொல்றாருன்னா, அந்த வீடியோல இருக்கிறது நான் தான், ஆனா அதுல இருக்கிறது என்னுடைய குரல் கிடையாது, யாரோ என்ன மாதிரி மிமிக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா பன்னீர்செல்வத்தை சந்திச்சு விளக்கம் கொடுத்துட்டதாகவும் சொல்றாரு. இந்நிலையில எம்எல்ஏ சரவணன் கிட்ட இருந்து உரிய விளக்கம் நாங்க கேட்டிருக்கோம்னு பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து இந்தியா லெவல்ல 3 பேப்பர்லயுமே முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜூலை 17ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. இதுல பிஜேபி சார்பா வேட்பாளரை தேர்ந்தெடுக்க அமித்ஷா தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவுல ராஜ்நாத் சிங், அருண் ஜெட்லி, வெங்கையா நாயுடு 3 பேரும் இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் ஜனாதிபதி வேட்பாளரை தேர்ந்தெடுக்க போறதாவும், இது சம்பந்தமா கூட்டணி கட்சிகள்ட்டையும் எதிர்கட்சிகள்ட்டையும் பேச இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில காங்கிரஸ் பத்தின நியூஸும் வந்திருக்கு. சத்தியமூர்த்தி பவனில் கை கலப்பு விவகாரம், இருவர் கட்சியிலிருந்து நீக்கம், திருநாவுக்கரசர் அறிவிப்பு. கடந்த 7ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவன் ஏற்பட்ட பிரச்சனை கண்ணிய குறைவாகவும் கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆயிருந்த 2 பேரையும் கட்சியிலிருந்து அதிரடியா நீக்கி உத்தரவிட்டிருக்காரு திருநாவுக்கரசர். அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அடுத்த வாரத்திலிருந்து தமிழகத்துல அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல 3 பேப்பர்லயும் டாப்ல இருக்க விஷயம் என்னன்னா, இங்கிலாந்துல நடந்துகிட்டு இருக்க ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி செமிஃபைனல் 1ல பாகிஸ்தானும் இங்கிலாந்தும் இன்னைக்கு மோத இருக்காங்க. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபில நாளைக்கு நடக்க இருக்க செகண்ட் செமிஃபைனல்ல இந்தியாவும் பங்களாதேஷும் மோத இருக்காங்க. இன்னைய போட்டியில பாகிஸ்தானும் நாளைக்கு இந்தியாவும் ஜெயிச்சாங்கன்னா ஃபைனல்ஸ்ல இந்தியா பாகிஸ்தான் மோதுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியன் கேப்டன் விராட் கோலி ஐசிசி ஓடிஐ ரேங்கிங்ல நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்காரு. இதே மாதிரி நாளைக்கும் பத்திரிகை கண்ணோட்டத்துல சந்திக்கலாம். இணைந்திருங்கள் ஐபிசி தமிழில். இத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவும் சுவாரஸ்யமாவும் இன்னும் பல நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா www.ibctamil.com வந்து பாருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய ஐபிசி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள்.